ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 40. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am the Lord. பிரச்சனை மத்தியில் நம்ம எப்படி கூலா காமா இருக்க முடியுமா? அமைதியா இருப்பது எப்படி நம்ம திகழடைந்த நிலைமையில இருந்து நம்ம எப்படி அமைதியா சைலண்டா ரொம்ப காமா இருக்க முடியுமா? குழப்பமடைந்த மனநிலை, கலக்கமற்ற ஒரு மனநிலையில இருக்கிற பொழுது பிரச்சனைகளின் மத்தியில் எப்படி நம்ம அவ்வளோ காமா கூலா ஹேண்டில் பண்ண முடியுமா என்று சொல்லி இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. பி காம், கூல் அண்ட் நோ தட் ஐ எம் த லார்ட். நான் உங்களுடைய தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்படி முடியும்? நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்க ரோடுலெல்லாம் டிராஃபிக் போலீஸை நீங்க பார்த்துருக்கலாம். அந்த போலீஸ் அவர் எதிரில் வர ஒரு 16 சக்கரமுடைய ஒரு பெரிய லாரியை அவர் நிறுத்துறதுக்கு ஒன்றும் பதட்டப்படுகிறதில்லை. ஐயோ, இவ்வளோ பெரிய லாரி வருது, நான் எப்படி அதை போய் நிறுத்த போறேன், எனக்கு அவ்வளோ பலம் இல்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறதில்லை. ஆனால் அவர் ஒருவேளை பலவீனமானவரோ ரொம்ப அதிக பலம் கொண்டவரோ எப்படி இருந்தாலும் அவருடைய கையை உயர்த்தி அந்த லாரியை நிறுத்த அவர் சிக்னல் செய்கிற பொழுது, சைகை காட்டுகிற பொழுது, அது எத்தனை வீல் உள்ள லாரியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய வாகனமாக இருந்தாலும் அது நின்று போகிறது. அவர் போலீஸ்கார ஒன்றும் கஷ்டப்படல அதை நிறுத்துறதுக்கு. அவருக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை அவன் பயன்படுத்துகிறார். ஆமென். இன்றைக்கு நாம அதைத்தான் செய்ய வேண்டும். இன்றைக்கு பிரச்சனை வந்த உடனே பிரச்சனை விட பல மடங்கு நாம கலக்கமுற்று திகில் அடைந்து மனமுடைந்து போகிறோம். ஏசப்பா சொல்றாரு, அது தேவையில்லாதது. ஏசப்பா கூட பிரச்சனையில மாட்டிட்டார். புயலின் நடுவில் அவரும் மாட்டினார், சிஷ்யர்களோடு சேர்ந்து. அவர் அங்கதான் இருந்தாரு. அப்ப அதை பார்த்து என்ன பண்ணாரு? சைலண்டாயிரு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னு சொன்னா அவருக்குள்ள இருந்த அதிகாரத்தை, தேவனுடைய அதிகாரத்தை அவர் அறிந்து இருந்தார். இன்றைக்கு நாம் அந்த அதிகாரத்தை உணர வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கவலைப்படுகிறதை நாம் நிறுத்த வேண்டும். There is a power, greater power that is bestowed on you. Hallelujah. அந்த மகிமை வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது. அதனால தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நம்ம யாத்திராகமத்தில் 14:14 வாசிக்கிறோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமீர்க்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கிறோம் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய பலனாய் இருக்கிறது. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள என்ன அதிகாரம்? இயேசுவின் அதிகாரத்தை சொல்லி பேசுங்கள். ஆமென். நீங்க பயப்படக்கூடாது, பின்னாடி ஓடிடக்கூடாது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். எல்லா பிரச்சனையும் கீழ்ப்படியும். அப்ப சொல்றாரு, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் சாந்தமா இருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய தயவுக்காய் நன்றி. எங்களுக்குள்ளே உம்முடைய அதிகாரத்தை எங்களுக்கு நீர் பகிர்ந்தளித்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மேலும் உம்மேலும் அதிகமான நம்பிக்கை வைக்க உடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்யும். உடைய பரிசுத்தமான நாமத்தை நீர் உயர்த்துவீராக. நீர் எங்களுடைய தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். உடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நன்றி. தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே உடைய மகிமையான நாமத்தை விளங்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you.